உயிர்தனை வேடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர்நோக்கு சித்தியார் சுபக்கம் 76வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். உலகுயிர்கள் அறிவு வழி தன்னை சார்வதற்கு தத்துவங்களை தந்துதவிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை மனதிலே அமர்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். அவர் வழிவந்து தத்துவங்களை உலகோர்க்கு கொண்டு சேர்த்த அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் நாம் அனைவருமாக வணங்கி மகிழ்கின்றோம். சைவ சித்தாந்த கல்வியை நாம் கற்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தை உண்டாக்கி தந்த நம்முடைய ஆசிரியர் பிரான்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் போற்றுகின்றேன். இந்த சங்கமத்தை உருவாக்கி நம்மை ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய உயிர்நோக்கு நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் இணைந்து பயன்கொள்கிற உங்கள் அனைவரையும் போற்றுகின்றேன். சைவ சித்தாந்த கல்வியை கற்க வேண்டும் என்ற விருப்போடு நாம் எல்லோரும் முதலிலே உண்மை விளக்கம் என்கின்ற நூலினை ஒரு ஆரம்ப நூலாக கற்கத் தொடங்கினோம். மனவாசகம் கடந்த தேவர் என்கின்ற பெருமானார் இயற்றி தந்த அந்த நூல் சித்தாந்தத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியது. அந்த நூலை நாம் கற்றுத் தெளிவதற்கு அமரராகிவிட்ட ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் செய்த உரை நமக்கு வழிகாட்டியது. அவர்கள் திருவடிகளை போற்றுகின்றேன். அந்நூலை கற்ற பிறகு 2வது நூலாக சைவ சித்தாந்த நூல்கள் 14ல் 8 செய்த சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகிற 8 நூல்களை செய்த உமாபதி சிவாச்சாரியார் அவர்களால் அருளி செய்யப்பட்ட திருவருட்பயன் என்கின்ற நூலினை நாம் கற்க முடிந்தது. அந்நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டியவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள். 101 குறள்களை விநாயகர் வணக்கத்தோடு சேர்ந்து 101 குறட்பாக்களை கொண்ட அந்த நூலின் ஊடாக சித்தாந்த கல்வியிலே நாம் மேலும் அழுத்தம் கொண்டோம். அதற்கு பிறகு பல நூல்கள் இருந்த போதும் நம்முடைய ஆசை காரணமாக நேரடியாக சைவ சித்தாந்தத்தில் மிக முக்கியமான நூலாக கருதப்படுகின்ற சிவஞான சித்தியார் என்கின்ற நூலினை நாம் இப்பொழுது கற்கத் தொடங்கி கற்று வருகிறோம். அந்த நூலுக்கு நமக்கு உரை செய்து வழிகாட்டுகிறவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நீதிபதியாக இருந்த அமரர் திருவிளங்கம் ஐயா அவர்கள் நமக்கு உரை செய்து வழிகாட்டுகிறார். நவீனமான புதுமையான முறையிலே அவர் செய்கிற உரை என்பது நமக்கு இந்த நூலுக்குள்ளே நுழைந்து உட்செல்வதற்கு துணை செய்து நிற்கிறது. அவர்கள் திருவடிகளையும் போற்றி நூலுக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். இந்த நூலிலே 6 பாடல்களிலே பாயிரவியலை முடிக்கிறார். பிறகு 20 பாடல் வரையிலான பாடல்களிலே அளவையியலை முடிக்கிறார். பிரமாணவியல் என்று சொல்லப்படுகிற அளவியலை முடித்து நூலுக்குள்ளே நம்மை அழைத்துச் செல்கிறார். அந்த நூலுக்குள்ளே வரக்கூடிய முதல் பகுதி, முதல் சூத்திரம் பதி உண்மையையும் பதி இலக்கணத்தையும் நமக்கு விளங்கப்படுத்துகிறது என்கின்ற விவரத்தை மிக தெளிவாக சுருக்கமாக நமக்கு செந்தில் அவர்கள் சொன்னார். செந்தில் அவர்கள் உரை செய்கிற பொழுது அந்த உரையினுடைய தெளிவு மிக ஆழமாக இருந்தது. எனக்கு அதுக்கு அவர் செய்த உரையை கேட்ட பொழுது வந்த ஒரு எண்ணம், உங்களிலே பல பேர் சபையிலே பேசுவதா, பல பேருக்கு முன்னாலே பேசுவதா என்ற கூச்சம் காரணமாக இந்த தொகுப்புரை செய்வதிலே அச்சம் காட்டுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். ஆனால்
நீங்கள் முன் வந்து இந்த தொகுப்புரையை செய்ய ஒருவரும் முன்வர வேண்டும். அப்படி செய்வதாலே 2 நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய அறிமுகம் தெளிவாகும். இன்னார்தான் உரை செய்கிறார் என்கிற பொழுது பல பேருக்குள்ளே ஒருவராக இருந்த நீங்கள் தனியே இனங்காணப்படுவீர்கள். அதைவிட சிறந்த பயன் என்னவென்று கேட்டால், உங்களுக்கு இதுவரை படித்த நூலை மீட்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எப்பொழுதும் கேட்கிற பொழுது எல்லாம் விளங்குவது போன்ற ஒரு உணர்வுதான் இருக்கும். நாம் சொல்லுகிற பொழுதுதான் எந்தெந்த பகுதி நமக்கு விளங்கவில்லை என்கின்ற உண்மை தெளிவாகும். ஆகவே எல்லாரும் முன்வந்து இந்த தொகுப்புரையை செய்ய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தெளிவாக ஆரம்பத்திலே இருந்து நாங்கள் நிற்கிற இடம் வரையும் செந்தில் அவர்கள் கொண்டு வந்தார். அவருக்கு இருக்கக்கூடிய இயல்பான அந்த தத்துவ நாட்டம் அவருடைய அந்த தொகுப்புரையிலே வெளிப்பட்டது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது எனக்கு. செந்திலே கூட அதை சொல்லலாம். நாங்கள் அந்த மந்திரங்கள் என்று வருகிற பொழுது இந்த 5 மந்திரங்கள், பஞ்சாட்சர மந்திரங்கள் என்று 5 மந்திரங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மந்திரங்களை ஒரு தரம் திருப்பி சொல்லுங்கள். ஓம் ஈசானாய நம, ஓம் அகோராய நம, ஓம் வாமதேவாய நம, ஓம் தத்துருடாய நம, ஓம் சத்யோசாதாய நம. அதிலே அதை ஒரு தரம் திருப்ப பாருங்கள். எனக்கு சொன்ன பழக்கத்திலே சொல்கிறேன். ஈசாய நம, தத்புருஷாய நம, அகோராய நம, வாமதேவாய நம, சத்யோசாதாய நம என்பதுதான் அந்த பஞ்சபிரமமாக இருக்கும். அதை ஒரு தரம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றும்படிக்கு மிகச்சிறப்பாக உங்களுடைய தொகுப்புரைக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த தொகுப்புரையாலே எனக்கு பெரிய நன்மை ஏற்படுகிறது. அண்மை காரணமாக எனக்கு இருக்கக்கூடிய ஞாபக மருதியின் காரணமாக கடந்து வந்த பாதையை மறந்து போகிறேன். அந்த வகையிலே நீங்கள் செய்கிற தொகுப்புரை வகுப்பை ஆரம்பிப்பதற்கு எனக்கு பெரிய உதவியாக இருக்கிறது. அதற்காக தொகுப்புரை செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு 2வது சூத்திரத்திலே இருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். 2வது சூத்திரத்திலே, முதல் சூத்திரத்திலே பதிவுண்மை பதிலக்கணங்களை சொன்னவர் 2வது சூத்திரத்திலே ஒரு வகையாக பாசங்கள் பற்றி நமக்கு சொல்ல தலைப்படுகிறார் என்று தோன்றுகிறது. அந்த வகையிலே செந்தில் அவர்கள் சொன்னது போல அந்த அந்த பகுதியிலே அவர் செய்து வருகிற விடயங்களை எல்லாம் மீண்டும் ஒரு தரம் நாங்கள் பாடல் தலைப்பை மட்டும் பார்த்து கொண்டு உள்ளே நுழைந்து விட்ட இடத்துக்கு வருவோம். நம்முடைய நீங்கள் அந்த பாடல் தலைப்பு தொடங்குகிற ஒவ்வொரு பாடல் தலைப்பையும் வாசித்து விட்டு நாங்கள் வர நிற்கிற இடத்துக்கு வந்து சேருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க. சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிறையுதடி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டு அன்பொடு வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. இரண்டாம் அதிகரணம். பாடல் எண் 94. பாடல் தலைப்பு இருவினை பயனை உயிர்கள் நுகரும் முறைமை தொகுத்து கூறல். பாடல் 95 மற்றும் 95 98 வரை இருவினை உண்மை. அதில் 2ஆம் சூத்திர பாயிரத்திலிருந்தே படிங்க. 2ஆம் சூத்திரம். சரிங்க. 2ஆம் சூத்திரம், பாடல் எண் 91. பாடல் தலைப்பு முதல்வன் பசு பாசங்களோடு அத்துவிதமாய் கலந்து நின்று அவற்றை நடத்தும் முறைமை தொகுத்து கூறல். அதற்கு முதல் 2ஆம் சூத்திரத்தினுடைய பாயிரத்தை ஒரு தரம். சரிங்க. 2ஆம் சூத்திரம் பாயிரம். மேற்கூறியவாறு சேதன அச்சேதன பிரபஞ்சங்களாகிய பசு பாசங்களை தோற்றுவிக்கும் முதல்வன் அப்பசு பாசங்களோடு அத்துவிதமாய் ஒன்றித்தும் உடனாயும்
வேறாயும் நிற்கும் முறைமை இச்சூத்திரம் கூறுகின்றது. அங்ஙனம் கூறும் முகத்தான் பாசங்களாகிய இருவினை உண்மை இலக்கணங்களும் மாயேயங்களின் இலக்கணங்களும் ஆணவ மலத்தின் உண்மை இலக்கணங்களும் இம்மலங்கள் உயிர்களை பந்திக்கும் முறைமையும் உயிர்கள் அம்மலபந்தத்தினின்று நீங்கி அருள் பெறுதற்கு வாயிலும் கூறப்படுகின்றன. இவ்வளவும் தான் இரண்டாம் சூத்திரத்திலே வரப்போகிற விஷயங்கள். மேற்கூறியவாறு சேதன அசேதன பிரபஞ்சங்களாகிய பசுபாசங்களை தோற்றுவிக்கும் முதல்வன் அப்பசுபாசங்களோடு அத்திவிதமாய் ஒன்றித்தும் உடனாயும் வேறாயும் நிற்கும் முறைமை முறைமையை இச்சூத்திரம் கூறுகிறது. அதை கூறுவதன் மூலம் பாசங்களாகிய இருவினை உண்மை இலக்கணங்களும் மாயேயங்களின் இலக்கணங்களும் ஆணவத்தின் உண்மை இலக்கணங்களும் ஆகவே மும்மலம் பற்றிய விவரங்களும் இந்த சூத்திரத்துக்குள்ளே வந்துவிடப் போகின்றன. இம்மலங்கள் உயிர்களை பந்திக்கும் முறைமையும் இந்த 3 மலங்களும் எப்படி உயிர்களை பந்திக்கின்றது என்ற முறைமையும் உயிர்கள் அம்மலபந்தத்திலிருந்து நீங்கி அருள் பெறுவதற்கு வாயிலும் கூறப்படுகின்றன. முதல் சூத்திரத்திலே இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் எப்படி உலகை செயல்படுத்துகிறான் என்கின்ற விவரம் எல்லாம் படித்து அவனுடைய உண்மையும் இலக்கணமும் படித்த நாங்கள் இந்த சூத்திரத்திலே மலங்கள் பற்றி படிக்கப் போகிறோம். அந்த மலங்கள் உயிர்களை பந்திக்கும் முறைமையை பற்றி படிக்கப் போகிறோம். அந்த பந்தத்தில் இருந்து உயிர்கள் விடுபடுகிற முறைமை பற்றி படிக்கப் போகிறோம். இதுதான் 2ஆம் சூத்திரத்தினுடைய சாராம்சமாக இருக்கிற விஷயங்கள். இனி நீங்கள் பாடல் பாயிரங்களை வைத்துக் கொண்டு போங்க. பாடல் எண் 91. பாடல் தலைப்பு முதல்வன் பசு பாசங்களோடு அத்துவிதமாய் கலந்து நின்று அவற்றை நடத்தும் முறைமை தொகுத்து கூறல். பாடல் 92. முதல்வன் உலகு உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கும் முறைமையை ஓமை முகத்தால் விளக்கல். 2வது விஷயம், இறைவன் உலகத்தோடும் அதன் அங்கே வாழ்கிற உயிர்களோடும் ஒன்றாயும் வேறாயும் உடனாய் நிற்கும் முறைமை அகரம் என்ற அந்த அச்சரத்தை வைத்துக் கொண்டு விளங்கப்படுத்துகிறார். பாடல் எண் 93. முதல்வன் உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் அதாவது அபேதமாயும் பேதமாயும் வேதாபேதமாயும் நிற்கும் முறைமையை ஓமை முகத்தால் விளக்கல். அங்கே 2லேயும் சொன்னார். இங்கே தனியே உயிர்களோடு இறைவன் எப்படி ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கிறான் என்கின்ற விதத்தை சொல்லப் போகிறார். ஒரு பெயரை சொல்லி கூப்பிட்ட உடனே அது உடம்புக்கான பெயராக இருந்தாலும் உயிர் திரும்பி பார்க்கின்ற அந்த உமையை வைத்துக் கொண்டு அந்த பகுதியை விளங்கப்படுத்துகிறார். 2ஆம் அதிகரணம் பாயிரம். ஒளியாய் ஓங்கி அலகிலா உயிர்கள் கண்மத்த ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் தானே நிலவு சீர் அமலனாய் நின்றனன் என்பது 2ஆம் கூறு. இவ்வதிகரணம் முதல்வன் சக்தி ரூபமாய் வியாபரித்து சேதன பிரபஞ்சமாகிய உயிர்களோடு அத்துவிதமாய் கலந்து நின்று தனு கரணங்களை கொடுத்து இருவினை பயனை நுகர்விக்கும் முறைமை கூறும் முகத்தான் இருவினை உண்மையும் இருவினை பயனை உயிர்கள் நுகரும் முறைமையும் இருவினை இலக்கணமும் தனு கரணங்களின் இயல்பும் அம்முதல்வன் தலைவனாயும் அமலனாயும் நிற்கும் முறைமையும் கூறுகின்றது. இது உங்களுக்கு தெரியும். சூத்திரம் என்கிற பொழுது ஒரு பாடல். பிறகு என்ன செய்வார்கள் என்றால் அந்த சூத்திரம் சொல்லுகிற பாடலை பகுதி பகுதியாக பிரிக்கிற பொழுது அதை அதிகரணங்களாக பிரித்துக் கொள்வார்கள். அப்படி பிரிக்கிற ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விஷயத்தை விளங்கப்படுத்தும் என்பதை ஆசிரியர் நமக்கு தெளிவாக உரையாசிரியர் எடுத்து காட்டுகிறார். இங்கே 2ஆம் அதிகரணத்திலே சொல்லப்படுகிற விஷயம், முதல்வன் சக்தி ரூபமாய் வியாபரித்து சேதன பிரபஞ்சமாகிய உயிர்களோடு அத்துவிதமாய் கலந்து நின்று தனு கரணங்களை கொடுத்து இருவினை பகையினை நுகர்விக்கும் முறைமை. உயிர்களோடு இறைவன் 2 கலந்து நின்று அவற்றை அந்த கர்மவினையை அனுபவிக்க செய்கிற முறைமை சொல்ல போகிறார். அப்படி சொல்லுகிற வழியினாலே இருவினை உண்மை, நல்வினை தீவினை என்பவற்றினுடைய உண்மை உணர்த்தப்பட போகிறது.
அந்த இருவினை பயனை உயிர்கள் நுகரும் முறைமை சொல்லப்பட போகிறது. அதற்கு பிறகு இருவினை இலக்கணம் சொல்லப்பட போகிறது. தனுகரணங்களினுடைய இயல்பு சொல்லப்பட போகிறது. அம்முதல்வன் தலைவனாயும் அமலனாயும் நிற்கும் முறைமை கூறப்பட போகிறது. இவ்வளவு விஷயத்தையும் இந்த பகுதியில் 2வது இரணத்திலே சொல்கிறார் என்று சொல்லி அதற்கு மேலே அடுத்த பாடலுக்கு செல்லுகிறார். பாடல் 94 பாடல் தலைப்பு இருவினை பயனை உயிர்கள் நுகரும் முறைமை தொகுத்து கூறல். பொதுப்பட சொல்லுகிறார் 2 அதை. பாடல் 95 இன்பத் துன்பங்கள் இயல்பாக அவற்றிற்கு காரணம் இருவினை என்பதை 94வது பாடலிலே தொகுத்து கூறினபடியால் இனி அதை விரித்து கூறப்போகிறார் என்று நமக்கு விளங்குகிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். 95லே இன்ப துன்பங்கள் இயல்பாகாது, அவற்றுக்கு காரணம் இருவினை. நாம் அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் உங்களுக்கு தெரியும். அதற்கான வழிமுறை சொல்லி இருக்கிறேன். ஒரு பிறவியிலே நாங்கள் செய்கிற நல்வினை தீவினை பாவ புண்ணியமாக பதியப்பட்டு இன்ப துன்பமாக விளையும் என்பது சித்தாந்திகளுடைய கொள்கை. இங்கே இன்ப துன்பங்கள் இயல்பு என்று சில பேர் சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் அதற்கு ஒரு காரணம் தேவையில்லை. இன்ப துன்பங்களாகிய காரியங்கள் விளைவதற்கு ஒரு காரணம் தேவையில்லை. இயல்பான விஷயங்கள் வெளிப்படுவதற்கு காரணம் தேவையில்லை. அது இயல்பான விஷயம் என்றால் அது தானாகவே இருக்கும். மலரிலே வாசனை இருப்பது என்பது இயல்பு. அது வாசனை வருவதற்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்க தேவையில்லை. உப்பிலே உவர்ப்பு இருப்பது என்பது இயல்பு. அதற்கு காரணம் என்று ஒன்று தேவையில்லை என்று சொல்வார்கள். அதுபோலத்தான் இந்த இருவினையும் உயிர்கள் இன்ப துன்பங்கள் உயிரினுடைய இயல்பே தவிர அதற்கு ஒரு காரணம் தேவையில்லை என்று குறித்த ஒரு மதத்தார் மறக்க, அதை சித்தாந்திகள் மறுத்து அது இயல்பல்ல, அதற்கு ஒரு காரணம் வேண்டும். அந்த காரணத்தை தான் நாங்கள் பழைய வினைகள் என்று சொல்கிறோம் என்பதை சொல்ல வருகிறார். பாடல் 95 மற்றும் 96 ரெண்டுமே அதே தலைப்பு தாங்க. சரி. பாடல் 97 பாடல் தலைப்பு இன்பத் துன்பங்களுக்கு காரணம் இருவினை முயற்சி அன்று. அதாவது பிறகு இன்னொரு மதத்தவர்கள் என்று சொல்கிறார்கள், இன்ப துன்பம் நம் முயற்சியால் விளைகிறதே தவிர அதற்கு பின்னாலே இருவினை என்று ஒன்று தேவையில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு, முயற்சி செய்கிறவன் தோற்று போகிறான், முயற்சி செய்யாதவன் வென்று விடுகிறான், ஆகவே முயற்சி தான் இன்ப துன்பத்துக்கு காரணம் என்பது சொல்வது தவறு என்று சுட்டிக்காட்டி சித்தாந்திகள் அதை மறுத்து இன்ப துன்பங்களுக்கு காரணம் இருவினைதான் என்பதை வலியுறுத்துகிறார்கள். இன்ப துன்பங்களுக்கு காரணம் இருவினை முயற்சி அன்று என்பதை 97 மற்றும் 98 சொல்கிறார். பாடல் 99 உயிர்கள் வினைப்பயனை அனுபவித்தற்கு பிறந்து இறந்து வரும். உயிர்கள் தாம் செய்த வினையினுடைய பயனை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே பிறக்கின்றன, இறக்கின்றன, மீண்டும் பிறக்கின்றன, இறக்கின்றன. ஆகவே இந்த பிறப்பு இறப்பு ஆகிய தொடர்ச்சிக்கு காரணம் இருவினை பயனை அனுபவிப்பதே என்பதைத்தான் 99வது பாடலிலே சொல்லுகிறார். இதனோட பொழிப்புரை வேண்டி படிச்சுட்டுமாங்க. இதுதான் கடைசியா படிச்ச பாடல். படிங்க. பாடல் 99 பொழிப்புரை. பேரு இழவு முதலிய ஆறும் பிறக்கும் முன் கருவிலே அமைக்கப்பட்டு பிறந்த பின் அனுபவத்துக்கு வரும். 6 விஷயங்கள் சொல்லுகிறார். பேறு, இழப்பு, அடுத்தது இன்பம், துன்பம், மூப்பு, சாக்காடு. இந்த 6 இதைத்தான் 6ஆக சொன்னார்கள். பேறு, இழவு முதலிய ஆறும் பிறக்கும் முன் கருவில் அமைக்கப்பட்டு பிறந்தவின் அனுபவத்திற்கு வரும். சித்தாந்த தத்துவங்களை படிக்கிற பொழுது 8ஆம் பாட்டு படித்து விட்டோம், 10ஆம் பாட்டு படித்து விட்டோம் என்ற அந்த எண்ணிக்கை கணக்கிலே படிக்காமல் தத்துவமாக அதை விளங்க முற்படுவதுதான் உயர்ந்தது என்று நான் பலதரம் சொல்லியிருக்கிறேன். இந்த விஷயம் மிக முக்கியமான விஷயம். என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், இந்த இன்ப துன்பங்கள், அதாவது பேறு, இழப்பு முதலிய ஆறும் பிறப்பதற்கு முன்பாகவே நம் கருவில் பதியப்பட்டு விடுகின்றன. இதை நாம் ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகியல் அறிவு என்று சொல்லுகிற வெளியறிவு, விஞ்ஞான அறிவு போன்ற வெளியறிவுகள் பல விஷயங்களை நம்மை நம்பாமல் இருக்கும்படி செய்கின்றன.
என்னவென்றால் இப்படி செய்தால் இப்படி பெறலாம், என்ன பயன் பெறலாம் என்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் சித்தாந்த தத்துவத்தை ஒத்துக்கொள்ளாமல் இருப்பதற்கு நமக்கு வழிகாட்டுகின்றன. பிழையான வழிகாட்டுகின்றன என்பது சொல்வது பிழையான வழிகாட்டுகின்றன. அதாவது நம் முயற்சி தான் காரணம், நம்முடைய இது நாம் நினைத்தபடி நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம் என்பதெல்லாம் வெறும் கனவுதான். என்றைக்கு நாம் பிறக்கிறோமோ பிறக்கிற பொழுதே இந்த பேரு என்று சொன்னோமே 6 விஷயங்கள், இந்த 6 விஷயங்களும் பதியப்பட்டுத்தான் நாம் பிறக்கிறோம். புதிதாக பிறந்த பிறகு அது நம்மை வந்து சேர்வதில்லை. வருகிற பொழுதே அதை கொண்டு வந்து விடுகிறோம். ஆகவே நீங்கள் என்ன செய்தாலும் அதுதான் உங்களிலே விளையும். நீங்கள் நான் பெரிய அறிவாளியாக வர வேண்டும் என்று படித்தால் அது பிறவியிலே இருந்திருந்தால் தான் அப்படியே ஆக முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் தலைகீழாக படித்தாலும் ஆக முடியாது. இதை உலகியல் ஒத்துக்கொள்ளாது. ஆனால் அதுதான் உண்மை. அதுபோல நீங்கள் பெரிய வீரனாக இருக்க வேண்டும் என்றால் வருகிற பொழுது அதை கொண்டு வந்திருக்க வேண்டும். எந்த விஷயமும் அப்படித்தான். ஆகவே நீங்கள் பெரிய அழகனாக இருக்க வேண்டும் என்றால் வருகிற பொழுது அப்படி அந்த பயனை கொண்டு வந்திருக்க வேண்டும். இது கருவிலேயே பதிக்கப்பட்டுத்தான் நாங்கள் இங்கே வருகிறோம். இந்த செய்தி தான் சொல்லப்பட்ட செய்தி. படிங்கள். பேறு இழவு முதலிய 6ம் பிறக்கும் முன் கருவிலே அமைக்கப்பட்டு பிறந்தபின் அனுபவத்திற்கு வரும். இவற்றிற்கு உள்ளே இருக்கும், அனுபவத்துக்கு வருகிறது பிந்தியே தவிர அது முன்னமே உள்ளே வந்து விட்டது. ஆகவே அனுபவங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் என்று நினைக்கிற நினைப்பு தவறு என்பதை தத்துவம் படிக்கிற பொழுது நாம் ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும், சித்தாந்தத்துக்கு உட்பட. அதாவது இதை படிக்க வேண்டும் என்ற பயன் இருந்தபடியால் தான், இது ஏற்கனவே உங்கள் கருவில் பதிவானபடியால் தான் இந்த வகுப்பிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை பேருக்கு எத்தனையோ செய்தி போகிறது. இந்த நேரத்தில் சினிமா பார்ப்பார்கள், எத்தனையோ பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த இணையங்களுக்கு ஊடாக. நீங்கள் கொஞ்சம் பேர் இதுக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு வருகிற பொழுதே இது பதியப்பட்டு அனுப்பப்பட்டு விட்டது. உங்களுடைய முயற்சி காரணமல்ல. உங்களுக்கு இந்த பிறவியிலே இந்த வகுப்பிலே இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு பதியப்பட்டு விட்டது. இந்த நேரத்திலே இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற வயது எனக்கு பதியப்பட்டு விட்டது. இந்த ஒரு அது என்ன, ஒரு பொம்மலாட்டம் போல எங்கேயோ இருந்து ஒரு நூல் நம்மை ஆட்டுகிறது, நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார். இவற்றிற்கு காரணம் முற்பிறவியில் செய்த வினையாம். அது ஏன் மற்றவர்களுக்கு வரவில்லை, எங்களுக்கு வந்தது? அல்லது ஒரு பெரிய பணக்காரனுக்கு வந்த பணம் எங்களுக்கு ஏன் வரவில்லை என்றால் அதற்கு அது நாங்கள் வினைக்கு வினை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். எப்போ ஒரு பிறவியிலே செய்த வினைக்குரிய பயனைத்தான் அனுபவிக்கிறோம். ஆகவே எங்களுக்கு இதுதான் பயன். இன்னொருவனை பார்த்து அவனுடைய பயன் எனக்கு வரவில்லையே என்று எங்கி பிரயோசனம் இல்லை. உன்னிடம் இருப்பதுதான் உன்னிடம் விளையும். ஆகவே அந்த உண்மையை நான் தெரிந்து கொள்வது என்பது தத்துவம் படிப்பதிலே, சித்தாந்தம் என்று கூட நான் சொல்ல மாட்டேன், தத்துவம் படிப்பதிலே உண்மையான விஷயம், நாம் ஆழ பதிந்து கொள்ள வேண்டிய விஷயம். வருகிற பொழுதே எல்லாம் கொண்டு வந்து விட்டோம். கொண்டு வந்ததுதான் வெளிப்படும். கொண்டு வராததை கொண்டு வர ஏற்றுக்கொள்ள உண்டாக்க முடியாது. கொண்டு வந்ததை புறந்தள்ள முடியாது. இந்த உண்மையை பதிவு செய்து கொண்டுதான் நாங்கள் மேலே நகர வேண்டும். இப்பிறப்பில் செய்யும் வினை மறுபிறப்பை உண்டாக்கி பேறு இழவு முதலிய பயனை தரும். பிறவியிலே செய்த வினை மறுபிறப்பியை உண்டாக்கும். மறுபிறவியிலே செய்கிற வினை அடுத்த பிறவியை உண்டாக்கும். இதுதான் நம்முடைய பிறவி ஒழுங்கு. இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்கிறார். இது வரைக்கும் எடுத்துங்க. இனி புதிய பாடல். சரி. பாடல் எண் 100. பாடல் தலைப்பு உடலும் கண்மமும் பிரவாக அனாதி. அந்த சிவஞான சித்தியாரிலே 3 பாட்டு படித்து விட்டோம். அது இதுக்கு ஒரு விழா கொண்டாட வேண்டும். அந்த வகையிலே 100வது பாடலுக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் நுழைகிறோம். உடலும் கண்மமும். உடலை தருவது கண்மம். கண்மத்தினால்தான், நாம் செய்த கண்மத்தினால்தான் உடல் விளைகிறது. இந்த 2ம் ஒன்றோடொன்று தொடர்பு பட்டவை. பிரவாக அனாதி என்று சொல்லுகிறார். அனாதி என்றால் முடிவும் முதலும் இல்லாதது. அதுதான் அனாதி. ஒரு பொருளுக்கு தொடக்கமும் தெரியக்கூடாது, முடிவும் தெரியக்கூடாது. அப்படியான பொருளை என்ன சொல்வதென்றால் அனாதி, ஆதியற்றது என்ற அர்த்தத்திலே அனாதி என்று சொல்வார்கள்.
இந்த உடலும் கண்மமும் பிரவாக அனாதி என்கிறார்கள். அனாதி என்பது முடிவும் முதலும் இல்லாதது. பிரவாக அனாதி என்று நாம் முந்தி திருக்குறள் படிக்கிற பொழுது படித்திருக்கிறோம். பிரவாகம் என்றால் ஒரு ஆற்று வெள்ளம் ஓடுவது. ஆற்று வெள்ளம் ஓடுகிற பொழுது குறித்த ஒரு இடத்திலே நீங்கள் கை வைக்கிறீர்கள். இப்ப இவ்வளவு இடத்திலே ஆறு ஓடிக்கொண்டிருக்க இவ்வளவு இடத்திலே கை வைக்கிறீர்கள். இந்த இடத்திலே எப்பொழுதும் தண்ணி இருக்கும். உங்களுக்கு அது தெரியும். ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு இடத்துல இப்படி கை ஒரு அளவுகோலையோ அந்த கையை வைக்கிறோம் என்றால் அந்த இடத்திலே தண்ணி தொடர்ந்து நிற்கும். ஆனால் ஒரே தண்ணி நிற்காது. நான் சொல்றது தண்ணி வந்து இங்காலே போகும், அதுக்கு ஒரு மற்ற தண்ணி அந்த இடத்தை நிரப்பும், அதுக்கு பிறகு இந்த தண்ணி போகும், அதுக்கு நிரப்பும், இப்படி நிரப்பிக் கொண்டிருக்கும். குறித்த இடத்திலே தண்ணீர் எப்பொழுதும் இருக்கும். ஆனால் ஒரே தண்ணீர் நிற்காது, மாறிக்கொண்டிருக்கும். அனாதி என்றால் எப்பொழுதும் ஒரே பொருள் ஒரு இடத்தில் நிற்பது. பிரவாக அனாதி என்றால் மாற்றத்தினாலே ஒரு இடத்தை எப்பொழுதும் நிரப்பிக் கொண்டிருப்பது. இதுதான் இந்த அனாதிக்கும் பிரவாக அனாதிக்கும் உள்ள வித்தியாசம். இதை இந்த பிரவாக அனாதியை சொல்லுகிறார். உடலும் கண்மமும் எப்படி தொடர்பு கொண்டன என்றால் ஒரு பிரவாக அனாதி போல ஒன்றோடொன்று தொடர்பு பட்ட ஒரு அனாதி என்பதை சொல்ல போகிறது இந்த பாடல். அதை படிக்கிற பொழுது அவர்கள் இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பார்கள். விளங்குவோம். பாடல். உடற்செயல் கண்மம் இந்த உடல் வந்தவாறு ஏது எண்ணின் விடப்படும் முன் உடம்பின் வினை இந்த உடல் விளைக்கும். தொடர்ச்சியாய் ஒன்றுக்கொன்று தொன்று தொற்ற அனாதி வித்தின் இடத்தினின் மரம் மரத்தினின் வித்தும் வந்து ஏய்மா போலே. பொருளுரை. கண்மம் உடல் செயல். கண்மமானது உடலை பொருந்தி நின்று செய்யப்படுவதாயின் இந்த உடல் வந்தவாறு ஏது எண்ணின் இந்த உடல் முதல் கேள்வி எழும்புகிறது. இங்கே இருக்கிற கேள்விகளே தத்துவ ஞானத்தை தந்துவிடும். அதாவது சொல்லுகிறார், கண்மம்தான் உடலை பொருந்தி நின்று நம்மை செயற்படுத்தப்படுத்துகிறது. கண்மம் என்பது நாங்கள் முன்பு செய்த நல்வினை தீவினைகள் தான் இந்த பிறவியிலே நமக்கு இன்ப துன்பமாக விளைகிறது என்று படித்துவிட்டு தான் அடுத்த பகுதிக்கு வருகிறோம். அப்படி படிக்கிற பொழுது கண்மமானது உடலை பொருந்தி நின்று செயல்படும் என்று சொல்லிவிட்டோம். இப்ப இந்த உடலை கண்மம் பொருந்தி நின்று செயல்படுத்துகிறது அப்படின்னா அவர்கள் இந்த உடல் எங்கே இருந்து வந்தது என்ற கேள்வி அடுத்தது எழுகிறது. கண்மம் உடலை பொருந்தி செயல்படும் என்பது செய்தி. அப்படியானால் ஒரு உடல் வந்தால் தானே கர்மம் அதை பொருந்த முடியும். ஆகவே இந்த உடல் எங்கே இருந்து வந்தது என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு அது உங்களுக்கு பதில் புரியும் என்பது விளங்கும் நமக்கு. ஆனாலும் அவர் அந்த முறை பற்றி சிந்திக்கிறார். உடலை பொருந்தி நின்றுதான் கண்மம் செயல்படும் என்றால் கண்மம் செயல்படுவதற்கு ஒரு உடம்பு தேவை. அந்த உடம்பு எங்கிருந்து வந்தது என்ற முதல் அந்த உடம்பு எங்கிருந்து வந்தது என்பதற்கு கேள்வி எழுப்பிக் கொண்டு பதில் சொல்லுகிறார். இந்த உடல் வந்தவாறு ஏது எண்ணின் இந்த உடல் வந்த முறைமை யாது எனின் முன்விடப்படும் உடம்பின் வினை இந்த உடல் விளைக்கும். முற்பிறவிகளில் விட்டு நீங்கிய உடம்பின் கண் நின்று செய்யப்பட்ட நல்வினை தீவினைகள் இந்த உடலை உண்டாக்கும். முன்பொரு பிறவியிலே செய்த நல்வினை தீவினை இந்த உடலை உருவாக்கும். அதான் இந்த உடல் வந்த முறை. பிறகு இந்த உடலினுடைய செயற்பாட்டாலே நல்வினை தீவினை உருவாகும். முன்னைய நல்வினை தீவினையினால் உடம்பும், பிறகு உடம்பினால் நல்வினை தீவினையும், பிறகு அந்த நல்வினை தீவினையினால் இன்னொரு உடம்பும், இப்படி தொடர்ச்சியாக வரப்போகிறது என்கிறார். வித்தின் இடத்தினின் மரம் மரத்தின் வித்தும் வந்து ஏய்மா போல். வித்தினிடத்து மரமும் மரத்தின் நின்று வித்தும் வந்து பொருந்துமாறு போல. அதற்கு எப்படி அந்த உதாரணம் என்றால், முன்வினைதான் இந்த உடம்புக்கு காரணம். இந்த உடம்புதான் வினைக்கு காரணம். அந்த உடம்புக்கு என்ன காரணம் என்றால் அதுக்கு முற்பிறவியிலே செய்த வினை. இதை எப்படி விளங்குவதென்றால், ஒரு மரத்திலே இருந்து வித்து தோன்றும், பிறகு அந்த வித்திலே இருந்து மரம் தோன்றும். வேற காலத்திலே எல்லாரும் விளையாட்டாக கோழியிலிருந்து முட்டையா, முட்டையிலிருந்து கோழியா. நாங்கள் சைவ சித்தாந்தம் பிடிக்கிறார்கள், அசைவம் பேசப்படாது அடிப்படையிலே தான் மரத்திலே இருந்து வித்தா, வித்திலே இருந்து மரமா என்று கேள்வி எழுப்பினால் ஒன்றிலிருந்துதான் ஒன்று பிறக்கிறது. இதற்கு அது காரணம், அதற்கு இது காரணம். ஒன்றுக்கு ஒன்று தொடர்ச்சியாய்
தொன்று தொட்டு அனாதி. உடலும் வினையும் ஒன்றுக்கொன்று காரண காரிய உடையதாய் இருத்தலின் தொன்று தொற்று பிரவாக அனாதியாய் வருவனவாம். இதுக்கு அது காரணம், அதற்கு இது காரணம். ஆனால் தொன்று தொட்டு வருகிறது. என்றைக்கு உயிர் என்று ஒன்று இருக்கிறதோ அன்றையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறபடியால் இது பிரவாக அனாதி என்று சொல்லப்படுகிறது என்கிறார். குறிப்புரை. ஏனென்றால் பிரவாக அனாதி என்று சொன்னதற்கு காரணம், திரும்பவும் சொல்கிறேன், வினைக்கு உடம்பு, உடம்பாலே வினை. ஆகவே அங்கே முற்று முழுதான அனாதி இல்லை. ஒன்றின் காரணமாக இன்னொன்று தோன்றுகிறது என்றால் அனாதி என்றால் அதற்கு காரணம் முழுக்க முழுக்க அது வேறாக இருக்க வேண்டும். அனாதி என்பதற்கு என்ன அடிப்படை என்று கேட்டால் ஆதி இருக்கக்கூடாது. ஆனால் உடம்புக்கு வினை ஆதியாக இருக்கிறது, அந்த வினைக்கு உடம்பு ஆதியாக இருக்கிறது. ஆகவே இதுவும் ஒரு வகையிலே அனாதிதான், ஆனால் பிரவாக அனாதி. இந்த இதுல இருந்த தண்ணிக்கு காரணம் இதுக்கு பின்பகுத்திலிருந்து வருகிற தண்ணி, இந்த தண்ணிக்கு காரணம் அதுக்கு பின்னாலே இருந்து வருகிற தண்ணி. அவங்க தொடர்ச்சி பற்றி சம்பந்தமாக வருகிறபடியால் இது பிரவாக அனாதி என்று சொல்லப்படுகிறது என்கிறார். குறிப்புரை. உடற்செயல் கன்மம் உடம்பை பொருந்தி நின்று செய்யப்படும் வினை. பிராரத்தம் அனுபவமாகும் பொழுது செய்யப்படும் நல்வினை தீவினைகள். இதுதான் அந்த கன்மம் என்று சொல்லப்படுவது. உடம்பை பொருந்து நின்று செய்யப்படும் வினை என்பது பிராரத்த அனுபவமாகும். இப்பொழுது என் உடம்பில் நடக்கிற செயற்பாடு என்பது தான் பிராரத்துவ வினை என்று பெயர். கொண்டு வந்திருக்கிறேன், இந்த வினையை கொண்டு வந்திருக்கிறேன், கொண்டு வந்து செயல்படுகிற வினைக்குத்தான் பிராரத்துவ வினை என்று சொல்லப்படுகிறது. அது நான் கொண்டு வந்த உடம்பை பொருந்தி நின்று செய்யப்படும் வினை பிராரத்துவ அனுபவம் ஆகும். வசைகள் மேலே. உடம்பை பொருந்தி நின்று செய்யப்படும் வினை பிராரத்தம் அனுபவமாகும் பொழுது செய்யப்படும் நல்வினை தீவினைகள். பிராரத்துவம் அனுபவமாகும் பொழுது, பிராரத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறோம், அது அனுபவமாகப்படுகிற பொழுது அது நல்வினை தீவினை என்று சொல்லப்படும். வினை உடம்போடு கூடி நின்று செய்யப்படுமாயின் உடம்பு உண்டாதற்கு காரணம் யாது என்பது வினா. நான் முதல் சொன்னது தனது பாடலிலே அவர் கொண்டு வந்து கேட்கிற கேள்வி, உடம்போடு கூடி நின்று செய்யப்படுமாயின் வினை உடம்பு உண்டாவதற்கு காரணம் எங்கே இருந்து வந்தது? இப்பொழுது இந்த உடம்பிலே செய்கிறோம் வினை. அப்ப இந்த உடம்பு வருவதற்கு என்ன காரணம் என்றால் அதற்கு சொல்கிறார்கள் முற்பிறவியிலே செய்த நல்வினை தீவினை என்கிறார்கள். விடை. முற்பிறவியிலே செய்யப்பட்ட கன்மம் இவ்வுடம்புக்கு காரணமாம். அவ்வுடம்பிற்கு காரணம் யாது எனின் அதற்கு முந்திய உடம்பினின்று செய்யப்பட்ட கன்மமாம். இப்படியே வித்துக்கு மரமும் மரத்துக்கு வித்தும் காரணமாதல் போல ஒன்றுக்கொன்று காரணமாய் இருக்கும். இதனை தாளபீச நியாயம் என்பர். இப்படி எது முதல் உண்டாகி வரும் எனல் கூடாதாய் தொன்று தொற்று வரும் என்க. இப்படி வருதல் பிரவாக அனாதியாம். தாளபீச நியாயம் என்றால், பீசம் என்றால் வித்து, தாளம் என்றால் மரம். ஆகவே இதற்கு அது காரணம், அதற்கு இது காரணம். இதைத்தான் அந்த நியாயம். அப்படி சில இடங்களிலே ஒன்றுக்கொன்று காரணமாக வந்துவிட்டால் அதை தாளபீச நியாயம் என்று சொல்வார்கள். அதைத்தான் நியாயம் என்ற ஒரு பகுதியும் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அந்த பகுதி அது தனியே ஒரு நூலாகவே இருக்கு. தமிழிலே நியாயம் என்று ஒரு நூலே இருக்கிறது. அந்த நியாயங்களிலே ஒன்றுதான் தாளபீச நியாயம். இப்படியே வித்துக்கு மரமும் மரத்துக்கு வித்தும் காரணமாதல் போல ஒன்றுக்கொன்று காரணமாயிருக்கும். இதனை தாளபீச நியாயம் என்பர். இப்படி எது முதல் உண்டாகி வரும் எனல் கூடாதாய் தொன்று தொற்று வரும் என்க. இதிலே அதான் கேள்வி கிளப்பினால் கஷ்டம். விதையா மரமா என்று கேள்வி கேட்டால் சொல்ல முடியாது. இதற்கு அது காரணம், அதற்கு இது காரணம் என்று தொன்று தொட்டு வருகிறது. இப்படி வருதல் பிரவாக அனாதியாம். அப்படி வருவதற்குத்தான் பிரவாக அனாதி என்றால் தொடக்கம் இல்லாதது. இது தொடக்கம் இல்லாததுதான், ஆனால் ஒரு காரணத்தோடு தொடக்கம் இருக்கிறது. இதற்கு அது காரணம், அதற்கு இது காரணம் என்கிற பொழுது இதுவும் அனாதிதான். அனாதியிலே ஒரு வகையாக இதை கொள்ள வேண்டும் என்கிறார்கள்.
பிரவாகம் என்றால் நீர்ப்பெருக்கு. ஆற்று நீர் ஓடும் பொழுது ஒன்று போக ஒன்றாய் பெருக்கு வந்து கொண்டிருக்கும். அதுபோல உடம்பும் வினையும் ஒன்று போக ஒன்றாய் தொன்று தொட்டு அனாதியாய் வந்து கொண்டிருக்கும். அனாதிக்கும் இப்பிரவாக அனாதிக்கும் வேற்றுமை என்ன எனின், தொடக்கமும் ஈரும் இன்றி என்றும் ஒரு தன்மையாயிருப்பது அனாதி. தோன்றி அழிந்து தொடர்பாய் வருதல் பிரவாக அனாதியாம். இதுக்குதான் அனாதிக்கும் பிரவாக அனாதிக்கும். தோன்றும், பிறகு அழியும், பிறகு தோன்றும். ஆனால் தோன்றி அழிந்து கொண்டிருக்கிறதாலே நிரந்தரமாக நிற்கும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது திருக்குறளில் அந்த இடம் வருகிறது. அதாவது தோன்றி அழியும், தோன்றி அழியும், தோன்றி அழியும், தோன்றி அழிந்து கொண்டே இருக்க முடியாது. ஒரு இடத்திலே அது எப்பொழுதும் இருக்கும். உடம்பான ஒன்று உலகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கும். குறிப்பிட்ட உடம்பு சாகும், குறிப்பிட்ட உடம்பு வந்து கொண்டிருக்கும். ஆனால் உலகத்திலே உடம்பு என்பது ஒன்று நின்று கொண்டிருக்கும். அதைத்தான் பிரவாக அனாதி என்கிறார். இங்கே சொல்லப்பட்டது தூல உடம்பையும் அதற்குரிய வினையையுமாம். அதுதான் முக்கியம். அதாவது உடம்பு தூல உடம்பு, சூக்கும உடம்பு என்று இரு வகையாக பிரிக்கப்படுகிறது. நாங்கள் சொல்லுகிற இந்த உடம்பிலே இருந்து வினை, வினையிலே இருந்து உடம்பு என்று இப்ப இதுவரை படித்தோமே, இது தூல உடம்புக்கு உரியது என்கிறார். மேலே விளக்கம் செய்வார். இங்கே சொல்லப்பட்டது தூல உடம்பையும் அதற்குரிய வினையையுமாம். தூல உடம்புக்கு மூலமாக சூக்கும உடம்பு வேறுண்டு. அசூக்கும உடம்பு சிருஷ்டி ஆரம்பத்திலே கிடைத்து சங்கார காலம் வருமளவும் நிலை பெற்றிருக்கும். அந்த உடம்பு இந்த உடம்பு போல மாறுவதில்லை. இந்த சூக்கும உடம்பு என்று சொல்லப்படுகிற உடம்பு தூள உடம்பு தான் வினையாரணமாக மாறி மாறி தோன்றி அதுக்கு வினை உண்டாகி வினையாலே உடம்பு உண்டாகி இப்படி மாறிக்கொண்டிருக்கும். சூக்கும உடம்பு அப்படி இல்லை என்கிறார். அது என்ன செய்யும் என்றால், ஒரு சங்கார காலம் நடக்கிற பொழுது தான் அது அழியும். தோன்றுகிற காலத்திலே தோன்றி சங்கார காலம் வரைக்கும் அந்த சூக்கும உடம்பு எப்பொழுதும் ஒன்றாய் நின்று கொண்டிருக்கும் என்கிறார். அதை திருப்பி படியுங்கள். அச்சூக்கும உடம்பு சிருஷ்டி ஆரம்பத்திலே கிடைத்து சங்கார காலம் வருமளவும் நிலை பெற்றிருக்கும். சிருஷ்டி என்பது சங்காரம் என்பதையும் விளங்க வேண்டும். சிருஷ்டி என்பது என்னவென்றால், குறித்த ஒரு காலத்திலே இறைவன் ஓய்வாக இருந்து அதற்கு பிறகு எல்லாவற்றையும் உண்டாக்குவான். உண்டாக்குவான் என்பது என்னவென்றால், அதனுடைய மூலத்திலே இருந்து அதை வெளிப்படுத்துவான். அதுதான் உண்டாக்குதல். ஆகவே இறைவன் அப்படி உண்டாக்குற காலத்தை சிருஷ்டி காலம் என்பார். பிறகு அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். பிறகு ஒரு காலத்திலே என்ன செய்வார்கள் என்றால், இறைவன் என்ன செய்வான் என்றால், ஒட்டுமொத்தமாக சங்காரம் பண்ணுவான். இறைவனுக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவைதானே. சிருஷ்டி சங்காரம் நடந்து கொண்டே இருந்தால் அவனும் சற்று ஓய்வடைய வேண்டும் என்பதற்காக, அது ஒரு வார்த்தை பிரயோகத்துக்காக சொல்லுகிறேன். அவன் என்ன செய்வான்? அத்தனையும் அழித்து விட்டு என்றால் மூலத்திலே ஒடுக்கி விட்டு பேசாமல் இருப்பான். அந்த காலத்தை சங்கார காலம் என்று சொல்வார்கள். இந்த சூக்கும உடம்பு சிருஷ்டி காலத்திலே உண்டாகும், சங்கார காலத்திலே தான் அது போய் ஒடுங்கும் என்கிறார். அதனால் இது தாளபீச நியாயம் போல வரம்பின்றி அனவத்தை ஆகாது. அந்த உடம்புக்கு இந்த தாளபீச நியாயம் பொருந்தாது. மரத்திலே இருந்து வித்து, வித்திலே இருந்து மரம் என்பது அந்த உடம்புக்கு பொருந்தாது என்கிறார். தாளபீச நியாயமாவது பனை முந்தியதோ பனை வித்து முந்தியதோ என ஆராயும் நெறி. தாளம் என்பது உண்மையிலே மரத்தை விட பனையை குறிக்கிறது என்பதுதான் சரி. தாளம் என்கின்ற சொல் பனையை குறிக்கும். பனை முந்தியதோ வித்து முந்தியதோ என்ற கேள்வி போல வருவதுதான் தாளபீச நியாயம் என்கிறார். அனவத்தை என்றால் நிலையின்மை, அதாவது முடிவின்மை. மேலே வரம்பின்றி அனவத்தையாவது என்று வந்தது. அந்த இடத்தை பாருங்கள். அந்த சூக்கும உடம்பு, அதனால் இது தாளபீச நியாயம் போல் வரம்பின்றி அனவத்தை ஆகாது என்கிறார். அதாவது அதுக்கு என்ன சொல்கிறார்? அனவத்தை என்பதற்கு நிலையின்மை. தாளபீச நியாயத்திலே ஒன்று மறைந்து ஒன்று தோன்றிக் கொண்டிருப்பதாலே நிலையின்மை இருக்கும். அது தூள உடம்புக்குரியதை தவிர சூக்கும உடம்புக்கு, சூக்கும உடம்பு
தோன்றுகிற காலத்திலே தோன்றி சங்கார காலத்திலே முடிகிறபடியால் அது நிலையானது என்பதை சொல்வதுதான் அனவத்தை என்கிறார். அனவத்தை என்றால் நிலையின்மை அல்லது முடிவின்மை. அன் என்பது எதிர்மறை, அவத்தை என்பது நிலை அல்லது முடிவு. சரி, அது அந்த சொல்லை பிரித்து இலக்கணம் சொல்லுகிறார். மேலே போவோம். சிருஷ்டி ஆரம்பத்திலே சூக்கும உடம்பும் அதிலிருந்து தூல உடம்பும் உண்டாதற்கு காரணம் என்ன எனின் முந்திய சிருஷ்டியிலே செய்யப்பட்டு கிடந்த வினையேயாம். இந்த சிருஷ்டி சங்காரம் என்பது ஒரு பீரியட் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்குள்ளே பல பல பகுதிகள் இருக்கின்றன. அதுதான் பிறவிகள். ஒரு தோற்றம் உண்டாகி மொத்தமாக முடிக்கப்படுகிறதுக்கு இடையிலே பல தோற்ற முடிவுகள் இருக்கும். இந்த இடையிலே ஏற்படுகிற பல தோற்ற முடிவுகள் தான் நாங்கள் இப்பொழுது வினை காரணமாக என்று சொன்னோமே, அந்த தோற்ற முடிவுகள் எல்லாம் தூள உடம்புக்கு உரியவை. சூக்கும உடம்புக்கு ஒரு பீரியட்லே ஒருக்கா வந்தால் பிறகுதான், அவ்வளவுதான், இடையிடையே மாறுவதில்லை. ஆனால் அதற்கு காரணம் என்றால் அதற்கு முதல் செய்த ஒரு பீரியட்லே வந்த மாற்றம் தான் இதற்கு காரணமாக இருக்கும். ஆகவே இதை பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சங்கார காலத்துக்குள் வருகிற பல பிறவிகள் தூள உடம்பை சார்ந்து நிற்கும். பல சங்காரங்கள் நடக்கிற பொழுது ஒரு சங்காரத்தினுடைய காரணம் அடுத்த சங்காரத்திலே அந்த உடம்புக்கு கிடைக்கிற, அந்த உயிருக்கு கிடைக்கிற உடம்பாக அமையும் என்கிறார். திருப்பி ஒரு தடவை அதை படியுங்கள். சிருஷ்டி ஆரம்பத்திலே சூக்கும உடம்பும் அதிலிருந்து தூல உடம்பும் உண்டாதற்கு காரணம் என்ன எனின் முந்திய சிருஷ்டியிலே செய்யப்பட்டு கிடந்த வினையேயாம். அந்த சிருஷ்டியிலும் உடலும் வினையும் பிரவாக அனாதியாய் இருக்கும். சிருஷ்டியோட ஒப்பிடுகிற பொழுது சூக்கும உடம்புக்கும் அந்த பிரவாக அனாதி வந்துவிடும். கொஞ்சம் ஆழ விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு 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 குறிப்பிட்ட காலத்திலே திருஷ்டி சங்காரம், இது ரெண்டு எல்லைகள். ஒரு 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 பிரபஞ்சத்திலேயோ அல்லது ஒரு தோற்ற அமைப்பிலே திருஷ்டி பண்ணுவான் இறைவன், பிறகு சங்காரம் பண்ணுவான். திருஷ்டி காலத்திலே தோன்றும், சங்கார காலத்திலே அழியும். இந்த திருஷ்டிக்குள்ளே பல திருஷ்டிகள் இருக்கிறது. ஒவ்வொரு பிறவியும் தோன்றி ஒடுங்குவதுதான். திருஷ்டி என்கின்ற அந்த பெரும்பகுதிக்குள்ளே சிறு பகுதிகளாக தோன்றி ஒடுங்குதல் இருக்கும். அந்த சிறு பகுதிகளாக இருக்கிற தோன்றி ஒடுங்குதல்கள் புற உடம்பை சார்ந்தவை. அதாவது நாங்கள் சொல்லுகிறதாகிய இந்த வெளியுடம்பு என்கிறோமே, அந்த உடம்பை சார்ந்தவை. ஆனால் நமக்கு அந்த அந்த புற உடம்பு என்று சொல்லப்படுகிறதுக்கு இல்லாமல் நமக்கு உள்ளே, அதாவது அந்த நாங்கள் கொண்டு வந்த உடம்பு, அதுக்கு என்ன பெயர் சொல்லுகிறார்கள்? சூக்கும உடம்பு, சூக்கும உடம்பு என்கிறார்கள். இந்த தூள உடம்பு ஒரு திருஷ்டியிலே பல பல உடம்பு வந்து போய் கொண்டிருக்கும். சூக்கும உடம்பு ஒரு திருஷ்டியிலே வந்த சூக்கும உடம்பு அப்படியேதான் இருக்கும், அதிலே மாற்றங்கள் வராது. ஆனால் பல தோற்ற ஒளிவு என்று சொல்லுகிறோமே, ஒரு பிறவியிலே ஒன்று திருஷ்டிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறோமே, அது பலவாகிற பொழுது அங்கே அந்த சூக்கும உடம்புக்கும் இந்த பிரவாக அனாதித்தன்மை உண்டு என்று விளங்கப்படுத்துகிறார். அந்த சிருஷ்டியிலும் உடலும் வினையும் பிரவாக அனாதியாயிருக்கும். சூக்கும உடம்பு அவ்விரண்டிற்கும் மூலமாயிருக்கும். இப்படி சிருஷ்டிதோறும் வருமாயின் ஆதியில் அவை எப்படி உண்டாயின என்னின் அவற்றிற்கு ஆதி என்பது ஒன்றில்லை. இதுதான் கேள்வியிலே இது. அதாவது ஒரு உடம்புக்கு காரணம் முதல் உடம்பு, அதுக்கு காரணம் உடம்பு, இது புற உடம்புக்கு சொல்லிக் கொண்டு போகிறார்கள். அப்படியானால் அது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்தது அந்த அந்த உடம்பு தோன்றுவதற்கு அதனுடைய சூக்கும உடம்பு தான் பல உடம்புகளாக மாறுகிறது. சரி, சூக்கும உடம்பு எப்படி தோன்றியது என்றால் அது போன அந்த சிருஷ்டியிலே தோன்றிய அதனுடைய பயனாக இந்த சூக்கும உடம்பு வந்தது. இப்படியே தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போகிற பொழுது எல்லாவற்றுக்கும் முதலான உடம்பு எங்கே இருந்து வந்தது? நாங்கள் இந்த உடம்புக்கு இந்த உடம்பு காரணம், இந்த உடம்புக்கு இந்த ஒரு காரணம், இப்படியே போகிற பொழுது அந்த திருஷ்டியை தாண்டி அதுக்கு முதல் திருஷ்டிக்கு போறோம். அப்ப அந்த உடம்புக்கு அந்த உடம்பு காரணம், இப்படியே சொல்லி கொண்டு போனால் கழுத்தலை பிடிக்கிற கேள்வியாக கேள்வி வரும். எல்லாவற்றுக்குமான முதல் உடம்பு எங்கே இருந்து தோன்றியது என்று கேள்வி வந்தால் அதற்கு ரொம்ப எளிமையான ஒரு பதிலை இவர் சொல்லிவிடுகிறார்கள்.
அதை அந்த இடத்தை வாசியுங்கள். அவற்றுக்கு ஆதி என்பது ஒன்றுமில்லை. அனாதி என்று சொல்லப்பட்டு விட்டபடியால் முதல் உடம்பு எங்கே இருந்து தோன்றியது என்று கேட்காதே. முதல் உடம்பு தோன்றியதென்றால் அது ஆதியாக இருக்க வேண்டும். நாங்கள் சொல்லப்படுகிறதாகிய கண்மம், மாயை, ஆணவம் எல்லாமே அனாதி என்று சொல்லிவிட்டபடியால் அதற்கு ஆதி இல்லை. ஆகவே இந்த தர்க்கத்திலே வருகிற பொழுது முதல் உடம்பு என்ற கேள்விக்கு இடமில்லை. ஏனென்றால் அங்கே அது அனாதி என்று ஏற்கனவே ஒத்துக்கொண்டுதான் படித்துக் கொண்டிருக்கிறோம். அனாதிக்கு ஆதி கேட்கப்படாது. ஆகவே அதற்கு அந்த அனாதி என்றபடியால் அதற்கு பதிலில்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். இப்படி சிருட்டி தோறும் வருமாயின் ஆதியில் அவை எப்படி உண்டாயின என்னின் அவற்றிற்கு ஆதி என்பது ஒன்று இல்லை. ஆன்மா அனாதியே உள்ளது. அது உள்ளவன்றே ஆணவ மலமும் அதனோடு சகசமாய் உள்ளது. அம்மலமுள்ள அன்றே மாயையும் கண்மமும் ஆன்மாவோடு கூடியிருக்கும். ஆன்மா அனாதியானது. ஆன்மா ஆன்மாவோடு எப்பொழுதும் ஆணவம் கலந்திருக்கும். ஆணவமும் ஆன்மாவோடு கலந்திருந்தால் அதன் விளைவுகளாகிய கண்மமும் மாயையும் அது கலந்தவன்றே இருக்கும். ஆகவே இவை பின்தோன்றியவை அல்ல. இவையெல்லாம் ஒன்றுக்குள் ஒன்று இருந்து பொருந்தி இருந்து வெளிப்பட்டவை. அதனால்தான் ஆன்மாவும் அனாதி, இறையும் அனாதி, பாசமும் ஆணவம் கண்மம் மாயை என்ற பாசமும் அனாதி என்று சொல்லுகிறார்கள். அதை பொருந்தி இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிறார். இதற்கு மேற்கோளாக இவருடைய பாட்டே சொல்றாங்க. பிற்பாடு பின்ன வரக்கூடிய 176வது பாடல் சிவஞான சித்தியார் மும்மல நெல்லினுக்கு முளையோடு தவிடு உமி போல் என்றபடி, அதாவது ஒரு நெல் என்று ஒன்று எடுத்தால் அதிலே உமி இருக்கும், உமிக்குள்ளே தவிடு இருக்கும், தவிட்டுக்குள்ளே அரிசி இருக்கும். இது மூன்றும் அந்த நெல்லுக்குள்ளே இருக்கிறது. அது போலத்தான் இந்த மும்மலங்களும் கலந்திருக்கிறது உயிரோடு என்பதை எடுத்து சொல்கிறார்கள். நெல்லு, தவிடு, உமி, அந்த அரிசி, இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் இந்த மேலே இருக்கிறது நெல் என்றேன். மேலே இருக்கிற உமி, தவிடு, அரிசி, இந்த மூன்று கலப்பையும் தான் அதற்கு உதாரணமாக சொல்லுகிறார். மும்மல நெல்லினுக்கு முளையோடு தவிடு உமி போல் என்றபடி, நெல்லினிடத்து உமியும் தவிடும் முளையும் நெல் உள்ள அன்றே சகசமாயிருத்தல் போல ஆன்மாவில் அவையும் அனாதியாகவே இருக்கும். அது இன்னொரு மேற்கோள் பாடல் கொடுக்கிறாருங்க. அது விளையோ அன்றி சொல்லி வரும் மாயையோ அணுவை முந்த சூழ்ந்ததெனும் முறை முதலோர் தொடங்கிலார்பால் ஒல்லை வரும் எனில் உளதாம் உயிர் உண்டாலே உளது மலமுளதா ஒழிந்த எல்லா நெல்லின் முளை தவிடு உமி போல் அனாதியாய் நிறுத்திடுவர் என்னும் சிவப்பிரகாச செய்யுளாலும் உணரப்படும். இதே உவமைதான் சொல்லுகிறார். இந்த தொடர்புக்கு நெல்லிலே உமி, தவிடு, முளை என்பது அரிசி, அது மூன்றும் சேர்ந்திருப்பதைத்தான் இன்னொரு பாடல்லையும் இந்த விஷயத்துக்கு உதாரணமாக மேற்கோளாக எடுத்து காட்டுகிறார். மேற்கோள் பாடல் சிவப்பிரகாசம் செய்யுள் 25. மாயை அனாதியே உள்ளதாக சிருஷ்டி காலத்தில் அம்மாயையிலிருந்து சூக்கும உடம்பும் அதிலிருந்து தூல உடம்பும் வினையும் தோன்றி பிரவாக அனாதியாய் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். அதாவது சிருஷ்டி காலத்தில் படிங்கள் திருப்பி. மாயை அனாதியே உள்ளதாக சிருஷ்டி காலத்தில் அம்மாயையிலிருந்து சூக்கும உடம்பும் அதிலிருந்து தூல உடம்பும் வினையும் தோன்றி பிரவாக அனாதியாய் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். மாயை அனாதி, அது நமக்கு புரிகிறது. ஆணவம், கண்மம், மாயை எல்லாம் அனாதி, அது உள்பொருள்கள். ஆகவே அதற்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. அந்த மாயையிலே இருந்து, அந்த மாயை அனாதியாக இருக்கிறபடியால் சிருஷ்டி காலத்தில் அம்மாயையில் இருந்து சூக்ம உடம்பு தோன்றும். மாயை எப்பொழுதும் உள்ள விஷயம். தோற்ற காலத்திலே இறைவன் சிருஷ்டியை உண்டாக்குற பொழுது அதிலே இருந்து மாயை தூள உடம்பும் சூக்ம உடம்பு உண்டாகி, அந்த சூக்ம உடம்பிலே இருந்து தூள உடம்பு உண்டாகி, அந்த தூள உடம்பிலே வினை வெளிப்படும். படியுங்கள். மாயை அனாதியே உள்ளதாக சிருஷ்டி காலத்தில் அம்மாயையிலிருந்து சூக்கும உடம்பும்
அதிலிருந்து தூல உடம்பும் வினையும் தோன்றி பிரவாக அனாதியாய் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். இந்த இந்த முறை இதுதான். மாயை அனாதியானது. கிருஷ்டி காலத்திலே அதிலிருந்து சூக்கும உடம்பு, பிறகு சூக்கும உடம்பிலிருந்து தூள உடம்பு, தூள உடம்பிலே இருந்து வினை, பிறகு இவை ஒன்றுக்கொன்று காரணமாக மாறி மாறி தோன்றிக் கொண்டிருக்கும் என்கிறார். இந்நிகழ்ச்சி அனாதி தொட்டு நிகழ்வனவாம். எப்ப தொடங்கிச்சு என்று கேட்டால் அது எல்லாருக்கும் உடனே கேள்வி வர்றது இப்படித்தான். நாங்களும் கட்டித்தனமாக நினைத்து கொண்டு வினையாலே உடம்பு, உடம்பாலே வினை என்ற உடனே நாங்கள் அப்படியானால் அந்த முதல் வினை எங்கே? நாங்கள் அந்த முன்பு நாங்கள் பேசியிருக்கிறோம் கண்மம் பற்றி பேசுகிற பொழுது மூலகன்மம் எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால் கேட்காதே, அது உனக்கு தெரிய வராது. ஏனென்றால் தொடக்கம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லிவிட்டுத்தான் நாங்கள் இதை படிக்கிறோம். இந்த தத்துவத்தை எப்படி செட் பண்ணி இருக்கிறார்கள் பாருங்கள். இது அவர்கள் உண்மையை அறிந்து சொன்னது. புத்திசாலித்தனமாக பண்ணினால் கூட இது எவ்வளவு பெரிய கட்டித்தனமான வேலை என்று பாருங்கள். கேள்வி வருகிற இடத்தை முன்னமே அறிந்து அதற்கு தடை வைத்து விட்டார்கள். அனாதி என்று சொல்லிவிட்டபடியால் ஆதி கேட்காதே, எங்கே தொடங்கினது என்று கேட்கக்கூடாது என்பதுதான் அதற்கான பதில் என்கிறார். பொழிப்புரை. உடலும் வினையும் வித்தும் மரமும் போல காரண காரியமாய் தொன்று தொற்று பிரவாக அனாதியாய் வரும். உடம்பு வினைக்கு காரணம், வினை உடம்புக்கு காரணமாகும், பிறகு வினைக்கு உடம்பு காரணமாகும், இப்படியே தொடர்ந்து வரும் என்று சொல்லுகிறார். பாடல் 100 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு உடலும் கண்மமும் பிரவாக அனாதி. பாடல். உடற்செயல் கண்மம் இந்த உடல் வந்தவாறு ஏது எண்ணின் விடப்படும் முன் உடம்பின் வினை இந்த உடல் விளைக்கும். தொடர்ச்சியாய் ஒன்றுக்கொன்று தொன்று தொற்ற அனாதி வித்தின் இடத்தினின் மரம் மரத்தினின் வித்தும் வந்து ஏமா போல். பொழிப்புரை. உடலும் வினையும் வித்தும் மரமும் போல காரண காரியமாய் தொன்று தொற்று பிரவாக அனாதியாய் வரும். ஒரு பகுதி, அதாவது முழங்கல் பற்றிய கல்வியிலே கண்மத்திலே இருந்து ஆரம்பித்து மாயை வரையும் வந்திருக்கிறார்கள். அதிலே இருந்து ஆணவத்துக்கு போய் பிறகு இதை எப்படி பற்றியது, எப்படி விடுவது என்று இந்த சூத்திரத்திலே விளங்கப் போகிறோம். போக போக போகத்தான் நாங்கள் முதல் படிக்கிற பகுதிகள் எல்லாம் மேலோட்டமான பகுதிகள். இனி உள்ளே நுழையத்தான் தத்துவ ஞானம் நமக்குள்ளே பதிய போகிறது. அதிலே ஒரு முதல் படியாக இதை கொள்ளலாம். இந்த பாடலோடு இன்றைய வகுப்பை நிறுத்துவோம். நேரம் போய்விட்டபடியால் அடுத்த வகுப்பிலே அடுத்த பாடலை படிப்போம். அதிகம் படிக்க வேண்டும் என்று அவாப்பட தேவையில்லை. தாண்டுகிற இடத்தை நம்முடைய ஆன்மாவுக்கு விளக்கம் செய்கிற இடமாக மாற்றிவிட்டோமானால் அந்த அளவிலே போதுமானது. ஒரு பாடல் கூட ஞானத்தை உண்டாக்கிவிடும். ஒரு பாடலிலே ஒரு வரி கூட ஞானத்தை உருவாக்கிவிடும். ஒரு வரியிலே ஒரு சொல் கூட ஞானத்தை உருவாக்கிவிடும். ஒரு சொல்லிலே ஒரு எழுத்து கூட ஞானத்தை உருவாக்கிவிடும். அது நம்முடைய ஆன்ம பக்குவத்தினாலே ஏற்ப நிகழ்வது. ஆகவே நிறைய படித்து தான் ஞானம் பெறும் என்று நினைத்து விடாதுகள். எங்கேயாவது ஒரு புள்ளியிலே தட்டி விட்டாலே அந்த ஞானம் உருவாகிவிடும். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.